வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து நம்ம சுடிதாரோட பேண்ட் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் பேண்ட் இதுக்கு வந்து 4 பீஸ் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. அது வந்து ஃபோல்டிங்ல தனித்தனியா 2 பீஸ் இதை வந்து ஃபோல்டிங்ல போட்டு மடிச்சு வச்சிருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்கணும், ரைட் சைடு ஓப்பன் இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது அளவு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டோட அகலம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு வந்து அகலம் வந்து அவங்களுக்கு வந்து 32 வந்து 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தா 8 வருது. 8 கூட ப்ளஸ் 2 சேர்த்தா 10. 10 ப்ளஸ் இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்ல. இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 பிரிச்சிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். பேப்பர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அவங்களோட சீட் அளவு மார்க் பண்ணணும். அவங்களோட சீட் அளவு பார்த்தீங்கன்னா 11.5. அதில் நான் ப்ளஸ் 1 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா நம்ம மடித்து தைக்கும் போது 1 இன்ச்சு போயிடும். அதனால 12.5 வைக்கிறேன். நான் 12.5 வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறேன். நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணலை, நான் வந்து கையில் போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கிளாத்லாம் நிறைய கட் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இங்கே 12.5 மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து ஒரு 2 இன்ச் வைக்கணும். 2 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு கர்வ் போட்டோமா, இதுதான் வந்து நம்மளுக்கு அளவு. அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டு லென்த் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து 36 இருந்துச்சு. 36 ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1 2 3 4 40 வருது. 36 கூட 4 சேர்த்தா 40. அங்கேருந்து ஃபுட்டோட பிரெத் எடுக்கிறேன். அது வந்து 7. 7 மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இதை ஸ்கேல் வச்சு இதில் எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணணும். இங்க 2 இன்ச் வச்சு இதை ஒரு கர்வ் போட்டோம்ல, அங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ண போறோம். எதெல்லாம் கட் பண்ணோம்னா, இது கட்டிங்க, இங்க கர்வ் பண்ணிருக்கோம்ல, அதுதான் கட்டிங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த பாக்ஸ் கட் பண்ணக்கூடாது, இதுதான் கட்டிங்க. அப்புறம் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணலாம். இது சொன்னல, லென்த்ல வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கப்புறம் இங்க இந்த சீட் அளவு, இங்க அகலத்துல வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்க சீட் அளவு எடுக்கும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்புறம் இங்க இருந்து 2 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். இதான் ஸ்ட்ரெயிட் பேண்ட். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்றோம். இந்த வளைவா அப்படியே கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது, பாக்ஸ் மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த வளைவு இருக்கணும். இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ச் போயிடும். அதுக்கு தான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சது. அதுக்கப்புறம் இங்கே மடித்து தைக்கும் போது ஒரு 3 இன்ச் போயிடும். அப்போது தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்கும் போது வீடியோ பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.